ஏல நான் கொடுத்தது இருக்கா? பேக்கில் இருக்குப்பா. பா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்மளை கேள்வி கேட்டால் என்ன நடக்கும்னு காட்ட போகிறோம். அமைதியாவா? ஏல ஏலே கார்த்தி, ஸ்கூலுக்கு போயிருக்கால? போனேன்மா. எதுக்குல? படிக்கிறதுக்கா? மதியானம் முட்டை வச்சு சோறு போடுவாங்க, அதுக்காகவே போனேன். என் மவனுக்கு நல்லா வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் இருக்கு. அவன் படிச்சு தான் எங்களை காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி இருந்தும் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அனுப்புறேன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியில் என் மவன் தனியாக தெரியணும். இந்த ஆளுங்க இந்த ஜாதிக்காரனோட பையன் இப்படித்தான் இருப்பான்னு தெரியணும். அதுக்குத்தான். அப்புறம் அது என்னவோ சொல்லுவாங்களே, அது என்னது? அது பேரண்ட்ஸ் மீட்டிங் மாமா. அதான் அதான். அந்த அளவுக்கு என்னைய கூட்டிட்டு வர சொல்லி அந்த கீழமாட்டு பயல்களோட என் மவனை கூப்பிட்டு பேசுற. ஏல நீ அவனை தனியா கூப்பிட்டு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நீ பாட சொல்லி கொடுத்த பாவத்துக்கு என் மகன் அதை என்கிட்ட சொல்லியிருப்பான்னு கூட தெரியாது. ஆனா என்னைய கூப்பிட்டு அந்த பயல்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே. என்னைய நிக்க வச்சு அவனுங்களெல்லாம் உட்கார வச்சு நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனுங்க முன்னாடி என்ன தலைகுடிய வச்சுட்டியல. ஏல உன்னை பத்தி கேட்டோம்ல, ஒருவேளை நீ எங்காலா இருந்துருவைய. ஏழை தம்பி, அவனுங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அது நம்ம ஜாதிக்கே கேவலம்னு உன்னை நான் கண்டிச்சாச்சே விட்டுருப்பேன். ஆனா பாரு, நீ எங்க ஆளா இல்லாம போயிட்ட. ஏலே உன் ஜாதிக்கு நீ எல்லாம் என் மவனை கண்டிக்கிறதே தப்புல. சார், என்ன இதா பண்றதா நினைச்சு உங்க பையன் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க சார். நாளைக்கு டிவி நியூஸ் பேப்பர்னு மொத்த குடும்ப பேர் வெளியில வரும் சார். ஏலே நான் உன்னை கொல்றதே அது பேப்பர்ல வரணும்னு தான்ல. குறைந்த ஜாதி பையனுடன் ஒப்பிட்டு பேசியதால் வாத்தியாருக்கு கத்தி குத்து. வாத்தியார் சம்பவ இடத்திலேயே சாவு. நல்லா இருக்குல்ல? இதுதான் எங்களுக்கு பெருமை. என் ஜாதிக்காரனுங்களா என்னைய பெருமையா பாப்பானுங்களே. ஏலே எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மரியாதையை விட நீங்க கையெடுத்து கும்பிடுறப்போ உங்க கண்ணுல தெரிகிற பயந்தான்ல வேணும். கார்த்தி, சிவாட்ட பொருளை வாங்கிட்டு வா.
என்னலே பண்ற? பா என்னப்பா அவர் அப்படி பண்ணதுக்கு என்ன கண்டிப்பின்னு பார்த்தா அவரை கொன்றுவன்னு சொல்ற? ஏலே, உனக்காகத்தாம்ல இதெல்லாம் பண்றேன். பா நீ இவ்வளோ நேரம் பேசுனே இல்லப்பா, அது எதுவுமே எனக்காக இல்லப்பா, உன் ஜாதி பெருமைக்காக. நானும் இவ்வளோ நாள் பாதுகாப்பா இருக்கேன்தாப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான்ப்பா எனக்கு புரியுது அது மற்றவங்களோட பயத்தினாலன்னு. ஜாதின்னு ஒன்று இல்லை, அந்த பேரை சொல்லிட்டு சுத்துறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அதை இப்போதான் நேரில் பார்க்குறேன். இந்த மிருகங்களோட தான் நானும் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு இப்போதான்ப்பா எனக்கு புரியுது. இனிமேல் எனக்கு அது வேணாம்ப்பா. ஏலே, யோசிக்காம எதையும் பண்ணாத. நாளைக்கு நீ நாதியத்து போய் கிடப்பா, பார்த்துக்கோ. டிவி நியூஸ் பேப்பர்னு வருவல. வரட்டும்ப்பா. ஜாதி பெருமையை பேசிய தந்தையை அடித்த மகன் புதுசா இருக்குல்ல. நாங்க நினைக்கிற மாற்றம் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன்ப்பா.